வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வருடம் இன்னும் 2-3 நாட்களில் முடிய போகுதில்ல. சில பேர் அடுத்த வருடத்துக்கான கோலையோ அடுத்த வருடத்துக்கான விசன் போர்டு இதெல்லாத்தையுமே செட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நம்ம இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்களுக்கு இடையே என்னுடைய சில மோட்டிவேஷனும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம எதை கற்றுக்குறோம், அந்த மிஸ்டேக்ஸ்க்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த 2024 நம்ம எடுத்து வச்ச சில ஸ்டெப்ஸ் மிஸ்டெப்ஸாக இருக்கலாம். அதில் சில சொதப்பல்கள் கூட நடந்திருக்கலாம். ஆனால் அந்த சொதப்பல்களுக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு லேர்னிங் பார்ட் இருக்கும். அந்த லேர்னிங் பார்ட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2025 சூப்பராக நம்ம லீட் பண்ணிடலாம். 2025 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இனி 2-3 நாள் தான் இருக்குது. இனி ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிளாங்க் கேன்வாஸ் மாதிரி. அந்த கேன்வாஸில் வரைய போகிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நல்ல போல்டாகவும் நல்ல பிரேவாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறேன். மற்றவங்களை பாதிக்காத நமக்கு பிடிச்ச எந்த விஷயங்களை வேணாலும் நம்ம செய்ய தொடங்கலாம். அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சின்ன விஷயத்த ஒவ்வொரு நாளும் தினமும் அதை செய்யணும். இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறப்போ நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது. சில பேர்த்துக்கு உடனே ரிசல்ட் கிடைச்சிடும், சில பேர்த்துக்கு அது கிடைக்காது. ஆனால் நம்ம செய்யறத தவறக்கூடாது அப்படிங்கிறத 2024 நான் லேர்ன் பண்ணினேன். 2025லையும் நான் இதைத்தான் கோலாக எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்த நான் த்ரூ அவுட் இயர் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதிலிருந்து நான் எனக்கு எந்த பலனும் கிடைக்காட்டாலும் நான் செய்யணும், அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு நான் கொண்டு போகிறேன். வாழ்க்கை நமக்கு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் புரட்டி போடும். சேலஞ்சஸ் நிறைய நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எனக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அது என் கூட நார்மலாக பேசி பழகி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறவங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் விசிபிளாக தெரியாது. ஆனால் நான் நிறைய விஷயங்களில் போராடிட்டு இருந்தேன். அந்த போராட்டங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய சூப்பர் பவராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது என்னுடைய அக்செப்டன்ஸ். அந்த அடாப்டபிலிட்டினால் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சப்ப அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி முன்னோக்கி போகணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேனே ஒழிய, நான் அந்த சூழ்நிலை எப்படி இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணங்களை பின்னோக்கி நான் செலுத்தலை. இந்த ஒரு சின்ன விஷயம் லைஃப்பில் எனக்கு நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரியான பல சேலஞ்சஸ் நம்மளுக்கு 2025லேயும் வரலாம்ல. எ ஸ்ட்ராங்கர் யூ கேன் கான்குவர் எனிதிங். ஸோ எப்பவும் போல் மென்டல் ஹெல்த்தையோ ஃபிசிக்கல் ஹெல்த்தையோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எவ்ரி இயர் நம்ம அதனால தான் எல்லாருமே இந்த வருஷம் உடம்பு கம்மி பண்ணணும், இந்த வருஷம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அதை த்ரூ அவுட் இயர் கொண்டு போகிறதுல சில பேர்த்துக்கு தடுமாற்றம் ஆயிடுது, என்ன உட்பட. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்போவுமே நம்மளுடைய கடைசி கோலை தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ஏன் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல? அதனால் நான் 2025 குட்டி குட்டி மைக்ரோ கோல்ஸ் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன மைக்ரோ கோல்ஸை செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். அதே சமயம் எண்ட் ஆஃப் த இயர் நான் அதை பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக ஒரு பெட்டர் பர்சனாக நான் மாறியிருப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது.
அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிலக்கடலை சேலட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓரியண்டல்லேருந்து பச்சை நிலக்கடலை பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதை வந்து முன்னத்த நாள் இரவே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. கூடவே தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், அப்புறம் மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள் கொஞ்சம் எல்லாமே போட்டு கலக்கி, கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு கலக்கியாச்சு. லைட்டாக காரமும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் மிளகாய் பொடியோ இல்லாட்டி ஒரு பச்சை மிளகாவையோ துண்டு துண்டா நறுக்கி போட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடிச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இனிமேல் அப்படி பண்ணாத, அழுவாத. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேம்மான்னு சொல்லு. ஆனால் நான் உனக்கு so many times நான் உனக்கு சொல்லிட்டேன். நீ again நீ அதே தான் பண்ணுற. நம்மள பல பேர் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் அதை எப்போ செய்யறதுன்னு தான் தெரியல, இப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருப்போம். யாருக்குமே பாதிப்பு கொடுக்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கு கூட நாளை அப்படிங்கிற ஒரு நாளை நினச்சி நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. நம்மளுடைய பாஸ்ட்டும் நம்ம கையில் இல்லை, நம்மளுடைய ஃப்யூச்சரும் நம்ம கையில் இல்லை, நம்மளுடைய ப்ரெசண்ட்டு தான் வந்து நம்ம கையில் வச்சுட்ருக்குறோம். அதனால் நன்றே செய், அதை இன்றே செய்தால் வந்து 2025ஓட என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோளே. ஆல்மோஸ்ட் 2024லையும் நான் அப்படி தான் இருந்தேன். வர்ற புது வருடமும் அதை தான் நான் செய்ய போகிறேன். வெண்பாவுக்கு ரூம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அவள் பக்கமே விட்டுட்டோம். கலர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உன்னோட டிசிஷன் தான் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவள் கையிலேயே கொடுத்தாச்சு. எல்லாமே நீயே சூஸ் பண்ணு, அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. இன்றைக்கி நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்லாக் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன். நைட்டு டின்னருக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்கு சமைக்கணும். அதனால் மத்தியானத்துக்கு நான் வந்து தோசையும் பூண்டு சட்னியும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. என்னது மதியத்துக்கு தோசையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஏன் மதியத்துக்கு தோசை சாப்பிடக்கூடாதா? கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறது என்ன தெரியுங்களா? நான் செய்கிறத தான் குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி சாப்பிடுவாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற பழக்கத்தை நான் அவங்ககிட்ட ஏற்படுத்தவே இல்லை. இப்போ வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்டுமே உன்னால் முடிஞ்சால் செய்ய, இல்லாட்டி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாட்டையும் ரசத்தையுமாவது நான் வச்சுருவேன். பாட்லாக்கு என்னுடைய டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கறியும். ரெசிபி எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப ஈஸி, அது எல்லாத்துக்குமே தெரியும். சிக்கன் கறி வந்து எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி வேணுங்கிறதுனால என்ன பண்ணினேன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டேன். பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்படி திரும்புறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி திரும்பினாலும் ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஓகே, கிளம்பியாச்சு. இந்த லைட்டிங் தான் சூப்பராக இருக்குது. இந்த குர்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் தான் எடுத்திருந்தேன், பொள்ளாச்சியில். அதுக்கு மேட்சிங்காக தோடும் போட்டாச்சு, கிளம்பியாச்சு.
என்னது இவங்கெல்லாம் நம்மளுடைய நெய்பரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய புது முகங்களை நான் பார்த்தேன். இவங்க வந்து மித்ரா, இவங்ககிட்ட கூட நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லைங்க, ஒரு கடையிலையோ இல்லை பஸ் ஸ்டாப்லேயோ எங்கேயுமே பார்த்தது இல்லையேங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த க்ரீன் சுடி போட்டிருக்காங்கல்ல, இவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், இந்தியாவிலேருந்தே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே நாங்களும் இருந்து அவங்க எங்களை பார்த்ததுல நாங்கள் அவங்கள பார்த்ததுலையும் எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஏதாவது பேசுங்க, அதான் சொல்லுங்க. Organize பண்ணிருக்கோம். It's a pre-celebration of Christmas and New Year. We have more than 10 families here. Everybody is from South India. We are Tamilachi. She is the organizer. Ramya the organizer. Subha is a big organizer. ஒன்றும் இல்லை, நான் வீடியோ மட்டும் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா அன்னைக்கு தான் இவங்களுடைய பர்த்டேவும், அதனால சூப்பராக வந்து ஒரு கேக் கட்டிங்கும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. Happy birthday to Ramya. Happy birthday to you. புது புது மனிதர்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் எப்போவுமே வந்து தயக்கப்படவே கூடாது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவும் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணணும், எல்லோரும் ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ரீசெண்டாக பிரியான்னு ஒருத்தங்க கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வரப்போகிறோம், இந்தியன் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி. நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து நிறையாவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஆம்ஸ்டல்வினில் இருந்திருக்கிற, அல்மீரையில் இருக்கிறேன், இங்கே வந்து இந்தியன் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே சொன்னாங்களாமா, இந்த மாதிரி இந்தியன் பாப்புலேஷன் இருக்கிற இடமா நீங்கள் போய் இருந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்குவீங்க, இல்லை வேறு மாதிரியான சிட்டிஸில் போய் இருந்தீங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகிடும், அதனால் எங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அங்கே வீடு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. வீட்டை விட்டு வெளியில் வர்றப்ப நம்ம சார்ந்த மனிதர்களுடைய முகங்களையோ, நம்மை சார்ந்த மனிதர்கள் அப்படி நடந்து போகிறத பார்த்தோம்னாவே நம்மளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் அவ்வளவுதான், வரப்போகிற புத்தாண்டு உங்களுடைய கனவுகளை நினைவாக்குற மாதிரியோ, உங்களுடைய சாதனைகளை கொண்டாடுற மாதிரியோ இருக்கட்டும். உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா, பை பாய்.